வேலன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ரேணுகா கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேச வந்திருக்கேன். என்னங்க கல்யாண தேதியை வச்சுக்கிட்டு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கீங்கன்னு சொன்னால் எனக்கு பாட்டமாக இருக்குமா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரேணுகா வந்து பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இல்லை வள்ளி மேடம் வந்து என்னது வள்ளி மேடமா வள்ளி மேடம் என்ன சொன்னாங்க சொல்லுங்கங்கிற மாதிரி ரேணுகா வந்து கேட்கும்போது அவங்களுக்கு ரஞ்சித்தை வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. ரஞ்சித் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரிங்க, அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? நமக்கே இந்த கல்யாணத்தில் வந்து இப்போ தான் வந்து 1000 தடையை தாண்டி வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் யாருங்க? அந்த வீட்டோட நான் விசுவாசி, அந்த வீட்டோட விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஆனால் உங்கள் ஐயா தானே அந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருக்காரு. உங்கள் ஐயா முடிவை வந்து நீங்கள் மாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை அதுக்கு தான் நான் இன்னொரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொன்னேன். நானே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். சும்மானு இருங்க, நான் இதை ஜீர்ணிக்கவும் முடியல. எனக்கு நீங்கள் தாங்கிற மாதிரி நான் ஏகப்பட்ட வரனை வந்து தள்ளி வச்சுட்டேன். வரக்கூடிய மாப்பிளையும் வந்து ஓட ஓட விட்டுட்டேன். எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு நான் உங்களை 8 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு எப்படிம்மா தெரியும்? ஏங்க நான் சொன்னது இல்லையா? கரெக்டு தாம்மா. ஆனால் வள்ளி மேடமை நான் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இல்லாட்டி சரி வராதுமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்த என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது. இப்பயே போகிறேன். நீங்கள் இது மாதிரி திட்டம் போட்டிருக்கிற விஷயத்த வந்து யார்கிட்ட சொன்னால் வந்து இந்த கல்யாணம் நடக்குமோ அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக போகிறாங்க. நம்ம ரேணுகா இது எல்லாம் ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து காட்டுறாங்க. நான் வந்து இப்போ வள்ளிக்கிட்ட வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது வள்ளிக்கிட்ட நீ பேச போறியா? வள்ளியை யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். வள்ளியோட வருங்கால கணவர் என் பேர் தான் ரஞ்சித் அப்படின்னு சொன்னோன்னே நல்லவனே நீ தானா அது? முதல்ல நீ தான் வந்து வள்ளியோட ஹஸ்பண்டுன்னு எப்படா வந்து சொல்லலாம்? அங்கே வேலன் வந்து வேற ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கான். இதில் வேற நீ தான் வந்து வள்ளியோட ஹஸ்பண்டுன்னு வேற காலரை வேற தூக்கி விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இது கூட தெரியல. நீ எல்லாம் வந்து என்னடா செய்ய போற அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி வேதநாயகி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. ஆமா நடந்ததெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேலன் வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறது? நான் வள்ளிக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்ல போகிறேன். அவள் கை காலில் விழுந்தாவது எனக்கு அவன் தான் வேணும். தயவு செஞ்சு உன்கிட்ட வந்து வேலன் வந்து ஏதாவது சொன்னால் கூட நீ ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வள்ளியை வந்து எப்படா வேலன் வந்து காதலை வந்து சொல்லுவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கா. நீ வேற பொசுக்குன்னு வேலன் மனசில் நீ தான் இருக்க, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கிற மாதிரி அவன் முடிவு எடுத்ததை வந்து சொன்னேன்னு வச்சுக்கேன். அவங்க 2 பேரும் கல்யாண தேதி வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்பயே வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் இல்லாட்டி ஐயா கிட்ட போய் அப்பா அப்பா எனக்கு ரஞ்சித்தை பிடிக்கலப்பா வேலைன்னா தான்ப்பா பிடிச்சிருக்குன்னு அவங்க 2 பேரும் சொன்னா ஏன் தம்பி பெரியவனா இருந்துக்கிட்டு அழகா இந்த முடிவை வந்து எடுத்துருவாப்புல. அதுக்கப்புறம் என்ன நீ நினச்சது எதுவுமே நடக்காது. என்னங்க இதில் இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கா? ஆமாம்மா உனக்கு எப்படிமா தெரியும்? ஒன்னையும் வேலனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமாம்மா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு உறுதி தரேன். கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நடத்தி தர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி வேதநாயகி வந்து சொல்லிடுறாங்க போல இருக்கு முன்னாடியே. அதனால இங்கே இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன்னு நினச்சியா? நீ தாராளமாக முடிவெடு. உனக்கு அந்த வீட்டில் வந்து விசுவாசியாக இருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னா நீ வந்து நல்ல முடிவாக தான் எடுத்திருக்க. என்ன உனக்காக வந்து எனக்காக எங்கள் அப்பா வந்து பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 2 3 மாப்பிள்ளையை வந்து நானே வந்து ஓட ஓட வந்து அடித்து துரத்திட்டேன். எல்லாம் உன் மேலே இருந்த காதல்னால தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. எங்கள் அப்பாவை தான் வந்து கொஞ்சம் சமாளிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உன்கிட்ட சொல்கிறது தான் என்னால் எப்படி ஏதாவது பிரச்சனை நடக்க போதும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நீயே வந்து ஒத்துக்கிட்டல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லும்போது லவ்ங்கிறது நம்ம பண்ணால் மட்டும் இல்லை, நமக்காக வந்து இன்னொருத்தவங்க வந்து விட்டு கொடுத்தா கூட லவ் தான். இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க வேலைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. ஒரு பக்கம் வள்ளி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ம வேலன் வந்து மாசா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. வந்தோன்னே யார்கிட்டையும் பேசாமல் வள்ளிக்கிட்ட வந்து பேசலான்னு சொல்லி மொட்டை மாடியில் இருக்கிற பால்கனிக்கு வந்து போகிறாங்க. என்ன மேடம் சௌக்கியமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னடா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? மேடம் இனிமேட்லாம் நான் உங்களை மேடம்லாம் கூப்பிட மாட்டேன்.
நானும் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணிடலாம் ஒன்றும் புரியலையே. நீங்கள் உங்கள் காதலை வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பதிலுக்கு நான் என்ன பண்ணோம்? நானும் லவ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னு ஒன்று நடந்தா நிச்சயம் அது உங்கள் கூட தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற? இப்படியெல்லாம் நீ முடிவெடுக்க மாட்டியடா? முடிவெடுக்க மாட்டேன்னா எனக்கே நல்லா தெரியுது. ஆனால் இந்த முடிவு எடுக்க வச்சது யாரு? நீங்கள் தான். உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் வேற எவனாவது ஒருத்தன் உன் கழுத்தில் தாலி கட்ட நான் விட்டுருவேனா? என்ன செல்லம் வரட்டா? இனிமேட்டு தான் இந்த மாமனோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிறங்கிற மாதிரி சூப்பராக பேசிட்டு அப்படியே கீழே இறங்கி வரப்ப முத்து வந்து பேசுகிறாங்க. என்னப்பா கல்யாண கலை வந்துருச்சு போல இருக்கே, ஆளே வந்து தினுசா சூப்பராக மாசா இருக்க போல இருக்கே அப்படின்னு சொன்னேன். அப்படியா தெரியுது, கல்யாண கலை வந்துருச்சாயா, உங்கள் வாய் முகூர்த்தம் வந்து பழிக்கட்டும், அதுக்கு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாசா பேசிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. முத்துவும் அவங்க மனைவி ஸ்ருதியும் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இவன் போகிற போக்கே சரியில்லையே, விடுமா அவனுக்கு கல்யாணம் ஆக போதில்லை, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் போல இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் ஆனந்தி இருக்காங்களா அவங்க தங்கச்சி, அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு தெரில, வள்ளிக்கிட்ட மாதம் வந்து பேசிட்டு வந்துட்டேன், அப்புறம் என்ன வள்ளிக்கிட்டே உன் முடிவை வந்து சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நீ ஒரு நல்ல முடிவாக வந்து எடுக்க வேண்டியதானே. அதாவது முடிவை எடுத்துட்ட, நீ ரேணுகா வந்து கல்யாணம் பண்ணனா உன் வாழ்க்கை எப்படி போகும்னு தெரில. ஏன்னா ரேணுகா உன்னை நல்லபடியாக பார்த்துப்பா, ஆனால் நீ வந்து ரேணுகாவை நல்லபடியாக பார்த்துப்பியா? உன் மனசில் வள்ளி இருக்கா, வள்ளி மனசில் நீ இருக்க. உங்கள் 2 பேர் வாழ்க்கையினால ரேணுகா வந்து கஷ்டப்படுவா. அதுக்காக தான் சொல்கிறேன். ரேணுகா வந்து ரொம்ப தங்கமான பொண்ணு தான், பார்த்துக்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, எப்படி இந்த கல்யாணம் பண்ண போகிறேன்? ஐயாவோட சம்மதம் இருக்கோ இல்லையோ நீ தான் எப்படி இருந்தாலும் வள்ளி கழுத்தில் தாலி கட்டி ஆகணும். அதுக்கு ஏதாவது திட்டம் போட்டு வச்சுக்க. ஏபிசிங்கிற மாதிரி பிளானை வந்து போட்டுக்கிட்டே இரு. எது வந்து கரெக்டாக வருதோ அந்த பிளானை வந்து செயல்படுத்திடலாம். தங்கச்சி இதெல்லாம் சரி வரும்னு நினைக்கிறியா? ஒரு ஃப்ளோவில் வந்து எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்டுட்டேன். ஆனால் களத்தில் இறங்குறப்ப எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எங்கள் அண்ணன் எப்போதும் வந்து யோசிப்பாப்புல, யோசித்த விஷயத்தை வந்து மாற்றிக்க மாட்டாப்புல, இது எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்துக்கண்ணே, எப்படி இருந்தாலும் நீ தான் வந்து வள்ளியோட ஹஸ்பண்டுன்னு ஆனந்தியும் சந்தோஷமாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க.